ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த விடையில் பல்வேறு வகையான பட்டப்படிப்புகளுக்கான ஈக்குவலண்ட் நிறைய பேர் வந்து அவங்க படித்த டிகிரி வந்து இந்த கோர்ஸுக்கு வந்து ஈக்குவலண்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000க்கு மேலே கொடுத்துருக்காங்க. 2208 கோர்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவலண்ட் இது வந்து ஒரே கலெக்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி அந்த எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கீங்க அதுக்கான ஈக்குவலண்ட்டு சரிங்களா, அது வந்து ஈக்குவலண்ட்டு எதுக்கு எடுத்திருக்காங்க, அது வந்து ஈக்குவலண்ட்டாக இருக்கா இல்லை இல்லையா சரிங்களா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்ன போர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இயரு, இதில் ஜிஓ நம்பர் முதற்கொண்டு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இதில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஜிஓ நம்பர் வச்சு ஆன்லைனில் கூட அந்த ஜிஓவை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தனியாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவலண்ட்டாக நாட் ஈக்குவலண்ட்டாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எம்ஏ தமிழாலஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ் யூனிவர்சிட்டி தஞ்சாவூர். இது எம்ஏ தமிழுக்கு ஈக்குவலண்ட்டாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேட்டஸில் ஈக்குவலண்ட் அப்படின்னு இருக்குது தமிழ். ஸோ இதுக்கான ஜிஓ பார்த்தீங்கன்னா 2025 கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நிறைய கோர்சஸ்க்கு வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுடைய டிகிரி இருக்கா அப்படிங்கிறத என்ன பண்ணி வச்சுங்க, செக் பண்ணி பார்த்து வச்சுங்க. ஏன்னா நமக்கு நிறைய பேர் வந்து கேட்பாங்க. அதுமாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி நமக்கு அதிகமாக கமெண்ட்டில் கேட்குறது இந்த மைக்ரோபயாலஜி எல்லாமே கேட்பாங்க. அது வந்து ஈக்குவலண்ட்டாக சுவாலஜிக்கு ஈக்குவலண்ட்டாக பாட்னிக்கு ஈக்குவலண்ட்டாக அந்த மாதிரி எல்லாமே கேட்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாரதாசன் யூனிவர்சிட்டி எம்எஸ்சி சுவாலஜிக்கு நாட் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதே மாதிரி பயோடெக்னாலஜி பெரியார் யூனிவர்சிட்டி, இது எம்எஸ்சி சுவாலஜிக்கு நாட் ஈக்குவலண்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பயோடெக்னாலஜி இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நான் மைக்ரோபயாலஜி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெரியார் யூனிவர்சிட்டி எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி அது வந்து ஈக்குவலண்ட் அப்படின்னா அதுவும் நாட் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஜிஓவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க சரிங்களா. இது எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒவ்வொரு இதுக்கும். அதேமாதிரி இங்கே எம்எஸ்சி ஃபிசிக்ஸு எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டி திருப்பதி, இது வந்து எம்எஸ்சி ஃபிசிக்ஸுக்கு வந்து ஈக்குவலண்ட் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஈக்குவலண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எல்லாமே டீட்டெயிலாக இதில் இருக்குது. இதோட ஜிஓ நம்பர் வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதோட பிடிஎஃபோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல்.